சாய்க்குட்டிக்கு பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் சண்டே ஈவினிங்கு நாங்கள் காலையில் வந்து காளிகேசத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்புனோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அங்கேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். தோவாளைக்கிட்ட வரும்போது அப்படியே மழை தூறல் விழுந்துட்டு இருந்து தோவாளைக்கு எதுனா ஈவினிங் வந்து அம்மா வீட்டில் வந்து கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், அப்போ கொஞ்சம் இங்கே மாலை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோவாளு வழியாக நாங்கள் வந்தோம். வரும்போது தான் மழை தூறல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பந்தளவுக்கு பிச்சி பூவும் அப்புறம் கொஞ்சம் மாலையும் தான் வாங்கினோம். ஈவினிங் வந்து வீட்டு பக்கத்தில் கோயிலேருந்து வாகனம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி, அதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி அப்போ இருந்தாலும் போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். காளிகேசத்துக்கு போய் நல்லா தண்ணியில் செமையாக ஆட்டம். காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படியும் 4 மணி மேலேயே தாண்டிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு கிளம்புறதுக்கு. அங்கேருந்தே தண்ணி ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இடையில லைட்டாக தூறல் மழை தூறல்லாம் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். போகிற வேலையில் டீ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் இறங்கணும். இந்த மிட்டாய் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த பொம்மை டெடி பொம்மை கலரும் நல்லா இருந்துச்சு, பிங்க் கலரில். சாய்க்குட்டிக்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பார்க்குறதுக்கு தான் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த மிட்டாய். ஆனால் சாப்பிடும்போது ஏதோ ரப்பர் மாதிரி கஷ்டமாக இருந்து கடிக்கிறதுக்கே அந்த மிட்டாய். அப்புறம் சாய்க்குட்டி அந்த மிட்டாய் சாப்பிடல. அப்புறம் நாங்கள் தான் சாப்பிட்டோம் அந்த மிட்டாய். வாங்கி வேஸ்ட்டு தான். அது பார்க்க தான் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாவே இல்லை. எனக்கு எப்போவுமே டீயும் சமோசா தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு டீயும் ஒரு சமோசாவும் வாங்கிக்கிட்டேன். ஜோதி வந்து டீயும் அந்த டீ கடையில் ஒரு கேக் இருக்கும், அந்த கேக்கும் வாங்கிக்கிட்டா. வெடி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேக்கும் வாங்கிக்கிட்டா. தர்ஷினி காஃபி வாங்கினா. அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க, லேட் ஆகிட்டு இன்னும் வரலையா அப்படின்னு. வீட்டுக்கு வரும்போது 6 மணிக்கிட்ட தாண்டிடுச்சு. எனக்கு பெருசாலாம் கோலம் போட வராது. மேக்ஸிமம் இந்த கோலம் தான் வித்தியாசமாலாம் போட்டு வைப்பேன், அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. சரி ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு கோலத்தை. அம்மா பெரிய கோலமாக போடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தானே போட முடியும், அதனால் அந்த கோலத்தையே போட்டாச்சு. இது ஐயா கோயிலில் உள்ள வாகனம் தான், வீட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு வருவாங்க. அப்போ அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தது. இது மண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தான். மண்டே ஆஃப்டர்நூன் வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். கோயிலில் அடிக்கிற மேலே சவுண்டு வீடு வரைக்கும் கேட்கும் நல்லா. இதுதான் எங்கள் ஊர் ஐயா கோயில். இது குண்டலப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி ஆடி எல்லாத்துக்கும் பதம்லாம் தெளித்து கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி நம்ம வேலையை போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு வந்தாச்சு. என்ன சாப்பாடுனா எப்பவும் போல் அவியல், பொரியல், அப்புறம் ரசம், சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி சாப்பாடு தான். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுலேயும் கோயிலில் போய் சாப்பிடணுனாலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாகவே இருந்த மாதிரி தான் தோணும். எனக்கு இந்த சாப்பாடுலேயே வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ரெண்டுமே இருந்தாலே சாப்பிட்ருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த கல்யாண வீடு அப்புறம் இந்த கோயிலெல்லாம் இந்த ஊறுகாயெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஊறுகாயெல்லாம் நல்லா மண் சட்டியில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய நாளைக்கு வரும். பழைய சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அதுக்காண்டியே யாருனாலுமே விட மாட்டாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் கிடச்சிச்சின்னா. இந்த வெயிலுக்கு சூடாக மத்தியானம் சாப்பிடணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உடனே விஷத்தை கொட்டி வேர்வை தான் வெளியே வருது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட மறுபடியும் போயாச்சு. சாமி ஆடி நாமமெல்லாம் மேலெல்லாம் நல்லா பூசி எல்லாத்துக்கு மேலேயும் விட்டாச்சு. ஃபுல்லாக தலையெல்லாம் நாமமாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. திருவிழா முடிஞ்ச உடனே ஒரு தவணை கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, அது குடிக்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முந்தியெல்லாம் தவணை கஞ்சி வந்து பனை ஓலையில் பண்ண இதில் தான் கொடுப்பாங்க. அது நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும் அந்த கஞ்சி அதில் ஊற்றின உடனே. இப்போ பிளாஸ்டிக் கப்புக்கு மாறிட்டாங்க. சூப்பராக தவணை கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.